நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராயம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரிராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல் வருமா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை விட சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதி சுகம் வேறு எந்த வீட்லையும் இருக்காது. வருடந்தோறும் வாழ்க்கை முழுக்க வாடகை வீட்டில இருந்தே நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டே இருப்பீங்க. எப்படினாலும் ஒரு சொந்த வீட்டை கட்டிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா சில பேருக்கு அந்த சொந்த வீடு அமையும், சில பேருக்கு அமையாது. அப்படி அமையாதவர்கள் சொந்த வீடு அமையணும்னா என்ன பண்ணணும்? எப்பொழுதும் சொந்த வீட்டுக்கு உண்டான யோகம் கிறக்கும். அதே நேரத்துல சொத்துக்கள் விஷயத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை, பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எப்ப தீரும், அதுக்கு என்ன பண்ணணும் டீட்டெயிலா பார்க்க போறோம். மேலும் துணை திருமண வாழ்க்கை எப்பொழுது அமையும், எப்படி அமையும், எந்த திசையில் அமையும், மேலும் திருமண வாழ்க்கை சரியா அமையாதவங்களுக்கு சரியா அமையறதுக்கு என்ன பண்ணணும், வாழ்க்கை துணை சரியா அமையல, வாழ்க்கை துணையால பல பிரச்சனை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதுல இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர என்ன செய்யும் அப்படின்றத துணை முதல் மனை வரை வினை என்ன செய்யும், அதற்குண்டான வழி என்ன அப்படின்றத இன்றைய பதிவுல பார்க்க போறோம். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி வளங்கள் மற்றும் குருவானுடைய வக்கர பயிற்சி வளங்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளுடைய பெற்ற தாய், ஏன் நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகளை கூட இந்த கலர்ல இருக்கணும், இப்படி அழகா இருக்கணும் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா வாழ்க்கை துணை மற்றும் நமக்கு வாழக்கூடிய வீடு, இந்த ரெண்டு விஷயத்த மட்டும்தான் இப்படி இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், இவ்வளவு அழகா இருக்கணும், இந்த டிசைன்ல இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்க முடியும். அதை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பினை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த துணையும் மனையும் ஒரு மனுஷனுக்கு சரியா அமைஞ்சிட்டா அவன் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியும். அப்படிப்பட்ட அந்த மனை துணை எப்படி அமையும், எப்போதும் அமையும், எப்படி தீரும் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். முதல்ல மனை, சொந்த வீடு. சொந்த வீட்டை குறிப்பது 4ஆம் வீடு. துலாமிற்கு 4ஆம் வீடு எதுன்னு பார்த்தா அது மகரம். அதற்கு அதிபதி சனி பகவான். இன்னொரு வீடு இருக்குங்க, அது 12ஆம் வீடு. மறைமுகமாக இந்த 12ஆம் வீடு சொந்த வீட்டை குறிக்கும். ஏன்னா இந்த 12ஆம் வீடு விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம். மோட்சம்னா நம்ம வாழ்நாள் இறுதியில எங்க இருப்போம்னு சொல்லக்கூடிய வீடு தான் அந்த 12ஆம் வீடு. அப்போ அது சொந்த வீடு தான். அதனுடைய அடிப்படையில 4ம் 12ம் சொந்த வீட்டை குறிக்கும். அதனுடைய அடிப்படையில 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய துலாமில தான் உச்சம் அடைகிறார். மேலும் 9ஆம் வீடு, துலாமிற்கு 9ஆம் வீடு மிதனம், அதற்கு அதிபதியான புதன் 12ஆம் வீட்டுல கன்னியில உச்சம் அடைகிறார். அப்போ கண்டிப்பா துளாராசியில பிறந்த உங்களுக்கு பூர்வீக சொத்து, அதுவும் தந்தையின் மூலமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து ஏற்பட வாய்ப்பு. பூர்வீக சொத்தே இல்லைன்னா கூட நீங்க வீடு மனை உருவாக்கின்ற தருணத்தில் தந்தையினுடைய உதவி கண்டிப்பா அங்கே இருக்கும். தந்தையினுடைய அலுசோதனை மற்றும் தந்தையினுடைய உதவி, ஆதரவு கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்காது, எந்ததான் சந்தேகம். அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்பு அல்லது அவருடைய கடன் உதவியின் மூலமாக அல்லது கவர்மெண்ட்ல ஒரு லோன் வாங்கினாலும் சரி, நீங்க அந்த சொந்த வீட்டு மனையை உருவாக்குவீங்க. அதுக்கு லோன் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அல்லது அரசு மானியத்தில் வீடு அமையக்கூடிய பாக்கியம் எப்போதுமே துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதுல நீங்க முயற்சி பண்ணலாம். மேற்கொண்டு நாளுக்குரிய சனியை இங்க துலாமில் உச்சம் அடைகிறாரு. என்னதான் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு உருவாகினாலும் நீங்க சுயமாக உருவாக்கக்கூடிய சொத்துல தான் நீங்க இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆனா தாய் இருக்கின்ற பொழுது அந்த சொத்து மனை உங்களுக்கு உருவாகும், கிடைத்துவிடும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. சரிங்களா? மேற்கொண்டு காதல் திருமணம் செய்கின்ற பொழுது வாழ்க்கை துணை வழியில் வருமானம் பிளஸ் சொத்துக்கள் அமையக்கூடிய, சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சரிங்களா? அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உங்களுக்கு உண்டு. இப்பொழுது மேலும் ஒரு விதமாக சொத்து பத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா, பம்பு வழக்கு, கோர்ட்டு பிரச்சனையே இருக்குது, சொத்துக்கள் இருக்கு ஆனா அதுல பிரச்சனை இருக்குங்க. எப்போ அந்த பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும், அல்லது தவறான ஒரு இடத்த வாங்கிட்டேன், தவறான ஒரு வீட்டை வாங்கிட்டேன், அல்லது வீட்டுல கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. இதெல்லாம் எப்ப தீரும்? இல்ல சொந்த வீடே எனக்கு இன்னும் அமையல, சொந்த நிலைமை வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை, எப்போ அமையும்? இதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு, என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்கள் செய்ய வேண்டியது கால பைரவருடைய வழிபாடு மற்றும் காமாட்சி அம்மனுடைய வழிபாடு. இந்த 2 தெய்வத்தினுடைய வழிபாடுகளை தவறாமல் சனிக்கிழமை நீங்கள் செய்துவிட்டு வர கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடு மனை யோகங்கள் உண்டு. எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, காமாட்சி தெய்வத்திற்கு கரும்பு சாற்றல் அபிஷேகம் அல்லது கரும்பு சாற்றி வழிபாடு செய்து, இது சனிக்கிழமையோ அல்லது 3ஆம் பிறையோ அல்லது பௌர்ணமி தினமோ
இந்த தினங்கள்ல காமாட்சி அம்மனுக்கு கரும்பு சாற்றால் அபிஷேகம் அல்லது கரும்பு சாத்தி வணங்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை வழங்கும். மேலும் சிகப்பு நிற பட்டாடை உடுத்தி வஸ்திர தானம் செய்து அம்மனை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். சொத்துக்களுடைய பிரச்சனை நீங்கும். சொந்த வீடு ரொம்ப நாளா அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க அது அமையக்கூடிய பாக்கியத்தை நீங்க பெறுவீங்க. இந்த ஒரு வழிபாடு தவறாம பண்ணுங்க. அதே போல கால பைரவருக்கு கருப்பு துணியில 8 மிளகு வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது சொத்துக்கள் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உங்களுக்கு அது சாதகமா முடியும். ஸோ அந்த வழிபாடு தவற முடியும். மேலும் ஒரு பரிகாரமாக ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கருப்பு நிற வஸ்திரம் உடை தானம் செய்யுங்கள். ஊனமானவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. கண்டிப்பா சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய காரியம் செய்கின்ற பொழுது அந்த புண்ணியம் வலுத்து அதனால் அந்த சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை நீங்க பெறீங்க. சொந்த வீடு மனைன்றது எந்த திசையில எப்படி அமைஞ்சா உங்களுக்கு யோகம். துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2 பக்க வாசல், இரட்டை வாசல் உள்ள மனை, அதாவது மேற்கு அல்லது தெற்கு அல்லது கிழக்கு வடக்கு, இப்படி 2 பக்கமே வாசல் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வீடு மனை அமைந்தால், அதாவது கார்னர் பிளாட்னு சொல்லுவாங்க, அப்படி அமைஞ்சா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம். அல்லது சில பேருக்கு 2 பக்கம் பாதை வைக்கும், வடக்கும் தெற்கும் பார்த்த பாதை வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி 2 பக்கம் வாசல் வைப்பது போல் வீடு மனையை நீங்கள் அமைத்து கொண்டால் நிச்சயம் துளாராசிக்காரனுக்கு அந்த வீடு மனை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்துல வாரிசுகளை ரொம்பவும் உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி மனையை உருவாக்கணும். அதுவே நீங்க ஒரு வியாபார நிமித்தமாக விற்பனை நிமித்தமாக நீங்க ஒரு வீடு நல்லா வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது மேற்கு மற்றும் காளி மனை, அது குறிப்பாக இந்த மலை அடிவாரம் விவசாய நிலம், குறிப்பிட்டு அந்த விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட நிலங்கள் வாங்குவது உங்களுக்கு விற்பனைக்கு ஒரு விவசாயத்துக்கு உங்களுக்கு யோகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலத்தை வாங்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரி, இப்போ துணையை பற்றி பார்த்துக்கணும். துணை திருமண வாழ்க்கை அதை குறிப்பது ஜோதிட ரீதியாக 7ஆம் வீடு. துளாராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது மேசம். இன்னொரு வீடு இருக்குங்க, அது 5ஆம் வீடு. 5ஆம் வீடு எதுனா அது கும்பம். 5ஆம் வீடு காதலை குறிக்கும். 7ஆம் வீடு கல்யாணத்தை குறிக்கும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். 7ஆம் வீட்டுக்கு மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். சோ செவ்வாய் பகவான் 2ஆம் வீடான விருச்சகத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். 5ஆம் வீடு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறார். அப்போ துளாராசிக்காரங்களுக்கு படிக்கின்ற இடத்துல காதல் ஏற்பட வாய்ப்புண்டு. தொழில் பாக்குறீங்க, நீங்க தொழில் பண்றீங்க, அந்த தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு காதல் ஏற்பட வாய்ப்பு. அந்த இடத்துல காதல் கல்யாணம் நடைபெறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உங்களுக்கு உண்டு. திருமண வாழ்க்கை துணை கண்டிப்பா ஒரு வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு துணையாக அமைவதற்கும் அல்லது உங்களுக்கு ஈக்குவலா ஒரு படிப்பு விஷயத்தை படிச்சவங்களா அமையறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. திருமணம் நடக்காதவர்களுக்கு கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது முருகப்பெருமானுக்கு செந்தாமரை மலர் சாற்றி செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு தொடர்ந்து செய்து விட்டீங்கன்னா கண்டிப்பா திருமண தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமணம் விரைவில் நடக்கும். குறிப்பா துளாராசிக்காரங்க திருப்பரங்குன்றம் சென்று தெய்வானை மற்றும் முருகப்பெருமானுடைய திருமண வைபவங்கள்ல கலந்துகிட்டா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. தெய்வானையும் மற்றும் முருகனையும் ஒரு சேர வணங்குவது, 2 பேருக்கு சேர்த்து செவ்வரளி மாலை சாற்றி வணங்குவது கண்டிப்பா உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு திசை அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா மேற்கு, வடமேற்கு அல்லது தென்மேற்கு திசைகள்ல உங்களுடைய வாழ்க்கை துணை அமைவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. சோ துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காதல் தோல்வி அடைய வாய்ப்புண்டு. காரணம் என்னன்னா 5க்குரிய சனி 7ல நீசம் அடைகிறாரு, ஆனா லக்னத்துல உச்சம் அடைகிறாரு. அப்படி காதல் திருமணம் செய்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகுகின்ற தருணம், வெகு தொலைவில் போய் வசிக்கக்கூடிய தருணமாக உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். சரிங்களா? ஆனா கண்டிப்பா சிறிய ஒரு காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு துளாராசிக்காரங்களுக்கு. இது வந்து சரி, திருமண வாழ்க்கை அமைஞ்சிருச்சுங்க, சரியான ஒரு திருமண வாழ்க்கை அமையல, தவறான ஒரு நபரை நான் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்துட்டேன், திருமண வாழ்க்கை எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு, எனக்கு இன்னொரு திருமண வாழ்க்கை நல்ல விதமா அமையுமா, திருமண வாழ்க்கை முறிஞ்சு போச்சு, இனிமேல அது நல்ல வாழ்க்கை அமையும், இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை சரியா அமையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பா தேய்பிரை அஷ்டமி திதி அன்று அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாடுகளை நீங்க பண்ணுங்க. வரலட்சுமி நோன்பு விரதம் இருங்க. வெள்ளிக்கிழமை அன்று பால திரிபுர சுந்தரிக்கு பால் அபிஷேகம் மற்றும் இந்த சக்கரை பொங்கல் சொல்லுவாங்க, அதனால நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்கின்ற பொழுது கண்டிப்பா அந்த தோஷங்கள், அந்த தடைகள், அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். ஸோ இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தான் நீங்க அஷ்டலட்சுமிகள் வழிபாடு, பெண் தெய்வத்தினுடைய வழிபாடை தீவிரமா பண்ணுகின்ற பொழுது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பம், பிரச்சனை அனைத்து நீங்கும்.
வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளும் முடிவடையும். இன்னொரு பரிகாரமாக நாம் சொல்லக்கூடியது, கண்டிப்பா சின்ன கன்னி பெண்களுக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த கன்னி பெண்களுக்கு ஒரு படிக்கிற விஷயத்துல ஹெல்ப் பண்றது போன்ற விஷயங்கள் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். அதுவும் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த நாட்கள்ல பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க. இப்போ இந்த மனை வீடு, சொந்த வீடு அல்லது சொந்த மனை அமையக்கூடிய திசை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி திசை அல்லது சனி புத்தி காலகட்டங்கள் அல்லது செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல அந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம். அதுவே திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு திசை குரு திசை இந்த 2 திசையிலும் திடீர் திருமண வாழ்க்கை ஏற்படுறதுக்கும், அதாவது காதல் திருமணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ சொந்த பந்தத்துல ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கக்கூடிய பவர் எப்போ வருது உங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பா புதன் திசை காலகட்டங்களில் அல்லது சனி திசை நடக்கும்போது புதன் திசை நடக்கின்ற பொழுது, புதன் பத்தி நடக்கின்ற பொழுது கண்டிப்பா அந்த திருமணம் என்பது உங்களுக்கு விரைவிலேயே நடக்கும். அப்படிப்பட்ட பாக்கியங்க நீங்க பெறுவீங்க. அது எந்த சந்தேகம். ஆக மொத்தம் துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை திருமணம் நடக்கக்கூடிய ஒரு திசை புத்தி காலகட்டங்கள்னா கண்டிப்பா உறுதியா சொல்லணும்னா, ராகு திசையில குரு புத்தி, குரு திசையில் சுக்கிர புத்தி, சனி திசையில் புதன் புத்தி நடக்கின்ற பொழுது திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்தி நல்லது. நாம் இன்றைய துலா ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை வெற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.